ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் வசனம் 4 பின்பகுதி. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த கப்பல் சேதத்தெல்லாம் தப்பித்து அவங்க ஒரு கரையில் ஒதுங்குறாங்க. அந்த கரையின் பேர், அந்த தீவின் பேர் மெலித்தா. அந்த மலித்தா தீவார் அந்நியராக இருந்த போதிலும் அவங்க ரொம்ப அன்பு பாராட்டி இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. குளிருக்காகவும் மழைக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எல்லாரையும் சேர்த்து கொள்கிறாங்கன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். எங்கள் அனைவர் மேலும் அவங்க ரொம்ப அன்பு பாராட்டினாங்க, எங்கள் அனைவரையும் அவங்க சேர்த்து கொண்டாங்க, நாங்கள் குளிரில் இருப்போம்னு சொல்லிட்டு அனல் மூட்டி நெருப்பெல்லாம் இது பண்ணாங்க. அப்படின்னும் போது பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. அப்போ ஜனங்க பார்க்குறாங்க, தீவில் உள்ள ஜனங்க தானே, அவங்க பார்க்குறாங்க விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குறத பார்த்த உடனே அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், அவனை பழி சாட்டிடுறாங்க. இவன் சமுத்திரத்துக்கு சந்தேகமே இல்லை, இதில் இவன் சமுத்திரத்துக்கு பெரிய ஆபத்துலேருந்து தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார். பார்த்தீங்களா? ஏன்னா அந்த பாம்பு கடித்தா அவங்க இறந்துருவாங்க, அவங்க அவங்களுக்கு பெரிய சேதம் வரும் அப்படின்லாம் அவங்க நினச்சி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான்னு போட்டிருக்குது 5ஆம் வசனத்தில். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடிதிலே விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க. நெடுநேரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சேதமும் வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவர் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். அதற்கு பிறகு அந்த தீவின் முதலாளி புபிலியு என்ற பேர் கொண்டவன் நிறையா என்ன செய்கிறான், அவன் இவங்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிறான். 3 நாள் பட்சமாக அவங்கள விசாரிக்கிறான். புபிலியின் தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தபோது பவுல் போய் ஜெபம் பண்ணி அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. விடுதலை பண்ணி குணமாக்கிறான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரன் அவர்கள் குணமாக்கப்பட்டார்கள். இப்படி அவங்க ரொம்ப அநேக மரியாதை, எங்களை எல்லாரும் மரியாதை செஞ்சு அவங்கள கப்பல் ஏறி போகிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஏற்றுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான வேளையிலே பிழைக்க ஒட்டவில்லை அப்படின்னு அவங்க முடிவு கட்டுறாங்க. ஏன்னா விஷப்பூச்சி அவனுடைய கையை கவியது, வீக்கம் கண்டு திடீரென்று சடுதியிலே விழுந்து சாவான் என்று அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை எத்தனை விரியன் பாம்பு வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் கவ்வி கொண்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை பிழைக்க ஒட்டாமல் இருந்து விடாதபடி நம்மை பிழைக்கும்படி செய்வார், நாம் வாழ்வும்படி செய்வார். எல்லாரும் பார்த்துக்காங்க, எப்போ செத்து போயிடுவான் அப்படின்னு நெடுநேரமாய் பார்த்து கொண்டாங்க. அவன் ஒன்றும் நடவாது போல அந்த பூச்சியை உதறி தள்ளினா ஒரு தீங்கும் அவனை அணையவில்லை. அவனால் அவங்க வேறு சிந்தையாகி என்ன பண்ணிட்டாங்க, இவன் தேவன் என்று சொல்லி கொண்டாங்க. இவன் சாபத்துக்குள்ளானவன், இவன் அதில் சந்தேகமே இல்லை, இவன் கொலைபாதகன் என்று எந்த மனிதர்கள் சொன்னார்களோ அவர்களே இவன் தேவன் என்று சொல்லும்படியாக கர்த்தர் மாற்றினான். இவன் பிழைக்கவே மாட்டான்னு சொல்கிறாங்க, அவன் பிழைக்கும்படியாக, அவன் மூலமாக அநேகர் அந்த தீவிலே பிழைக்கும்படியாக, குணமாக்கப்படும்படியாக கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினான். இந்த அருமையான வேளையில் நீங்களும் நானும் ஆண்டவரோடு இணைந்து உண்மையான ஒரு வாழ்வு வாழும் பொழுது கர்த்தர் நம்மை பிழைக்க ஒட்டுவார். எல்லார் மத்தியிலும் நாம் வெட்கப்படாதபடி நம்முடைய வாழ்வை எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் அவர் மாற்றுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. இந்த மாதம் முழுவதும் பிழைப்பை பற்றி நம்ம தியானித்தோம் இல்லையா? எப்படிலாம் பிழைக்கிறோம், எப்படிலாம் ஆண்டவருடைய அன்பிலே நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நம்ம இந்த மாதம் முழுவதும் பிழைப்பான் என்று சொல்லி நிறைய காரியங்களை நாம் தியானித்தோம். இந்த கடைசி நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவர்கள் தவறாக எண்ணின எண்ணத்தை கர்த்தர் மாற்றி கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை சார்ந்து கொள்ளும்போது எத்தனை விரியன்கள் வந்தாலும், எத்தனை சாத்தான் வந்தாலும், நமக்கு எதிராக எத்தனை பேர் நம்மை கவி பிடிக்க பார்த்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒரு ஜெய வாழ்வை கட்டளையிட்டு நாம் இந்த உலகத்திலே பிழைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.
கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை சார்ந்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தரை சார்ந்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தரை சார்ந்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எத்தனை அழகாய் பவுலை நீர் வழிநடத்தினி. மக்களுடைய சிந்தைகள்லாம் மாறி அப்பா அவர் தேவனென்று அறிக்கையிடும்படியாக ஆண்டவரே அவரை கொண்டு அந்த தீவிலை பயன்படுத்தினீர். அந்த தீவாரும் இவர்களை புரிந்து கொண்டு இவர்களை நல்ல முறையில் கவனித்து அனுப்ப நீர் கிருபை செய்தீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு. மார்க் 15:43. இடம் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். பிலாத்துவிடம் இயேசுவின் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இன்றைய கேள்வி: சீஷர்கள் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணின போது கர்த்தர் எதினாலே எதை உறுதிப்படுத்தினார்? சீஷர்கள் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணின போது கர்த்தர் எதினாலே எதை உறுதிப்படுத்தினார்?